ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் எப்போவுமே ரொம்ப மெனக்கெடாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு வறுவல். இதை கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சில சமயங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு சும்மா கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி சூப்பரான ரெசிபீஸை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக நான் இந்த சின்ன சைஸ் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு வருது. இப்போ இந்த சேனக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை நம்ம சீவிக்கலாம். தோலில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். முதல்ல அந்த தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தோல் சீவி கழுவி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் பூசிக்கோங்க. நல்லா கையில், உள்ளங்கையில், விரலில் எல்லா பக்கமும் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா சேனக்கிழங்கு கொஞ்சம் புதுக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா கை ரொம்ப அரிக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவும் போது அந்த அரிப்பு இருக்காது. அதுக்காக தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். கட் பண்ண உடனே சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சேனக்கிழங்கு வெளியில் இருந்துச்சுன்னா டைம் ஆக அதோட கலர் மாறும். அதனால் நீங்கள் சமைக்கிற வரை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்க இது உள்ள போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் கிழங்கு வேகட்டும். கிழங்கு ரொம்ப கொழன்னு ஆகிற அளவுக்கு வேகக்கூடாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். கரெக்டாக கிழங்கு ஒரு 50% தான் வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு கிழங்கு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா கத்தியை வச்சு கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கட் ஆகாமல் ஒரு மாதிரி கடக்குன்னு கட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் இதை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேனக்கிழங்க வேக வச்சு சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ சேனக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கிழங்குக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டு உடனே இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிழங்கும் எண்ணெய் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு சேனக்கிழங்குல இந்த ஃப்ரை மட்டும் இல்லை, நிறைய ரெசிபி பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு கிழங்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதில் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்கும். ஆனால் இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அரிக்கிற தன்மை இருக்கும். அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் அதை வாங்கி சமைக்க மாட்டாங்க. சேனக்கிழங்கு புதுக்கிழங்கு தான் ரொம்ப அரிக்கும். பழைய கிழங்குலாம் அந்தளவு அரிப்புத்தன்மை இருக்காது. அதனால் நீங்கள் சேனக்கிழங்கு வாங்கினீங்கன்னா உடனே சமைக்காமல் அதை ஒரு 2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா அதோட அரிப்புத்தன்மை குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சேனக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மேலே நல்லாவே மொறுமொறுப்பாக வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ இந்த சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு.
இந்த அளவுக்கு அதோட கலர் வந்து மாறி வந்தால் போதும். ரொம்ப செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதோட காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக உப்பு தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். அதனால் ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பத்தலைனா மட்டும் உப்பு வந்து சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் இதோட வந்து மல்லித்தூளோ சீரகத்தூளோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். நம்ம இதை வறுத்த எண்ணெயே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக சும்மா ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. கூட வந்து ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சும்மா 1 பாதியுமாக நச்சு போட்டுக்கோங்க. இஞ்சி வேண்டாம், பூண்டு மட்டும் போதும். கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கி சூப்பராக ஒரு வாசனை வர ஆரம்பித்ததும் நாம் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சேனக்கிழங்கை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இந்த கிழங்கு மட்டும்தான் வச்சு பண்ணணும்னு இல்லை. உருளைக்கிழங்குல பண்ணலாம், வாழைக்கால பண்ணலாம், அப்புறம் சேப்பங்கிழங்குல பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லி கொடுத்த இதே ப்ரொசீஜர் படி நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.